நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் புதிய நல்ல சட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அது என்னன்னு தான் நான் சொல்ல போறேன். அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களின் உறவினர்களோ அல்லது உங்கள் உறவினர்களோ யாராவது வயசானவங்களை தனியார் மருத்துவமனையில் சேர்த்திருந்தீங்கன்னா, அவங்க ஒருவேளை சிகிச்சை பலனின்றி இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த மருத்துவ செலவு முழுவதுமே அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, பாலியல் ரீதியான குற்றச்சாட்டு ஒரு குற்றவாளி மேல நிரூபிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை வழங்கணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு நான் சொல்லிங்க. வடநாட்டுல ஹிந்திக்கார இன்ஃப்ளூயன்சர்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த பொய்யான செய்திகளை சொல்லி பரப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதை விட மோசமான ஒரு பொய்யான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் தொழுகை பண்ணுவாங்க பள்ளிவாசல்ல. அந்த பள்ளிவாசல்ல முக்கியமான பொறுப்புகள் இருக்கிற அதிகாரிகளுக்கு அரசாங்கமே சம்பளம் தரப்போகுது அப்படிங்கிற சட்டத்தை விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான தகவலை சாதாரண நபர்கள் பரப்புனா பரவாயில்ல, கிட்டத்தட்ட மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற ஒரு வடநாட்டு இன்ஃப்ளூயன்சர் இந்த பொய்யான செய்தி எடுத்து பரப்பிட்டு இருக்காரு. विजय थालापति तमिलनाडु की सारी मस्जिद में मौजिन का इमाम का पूरा सैलरी सरकार देगी, यानी कि विजय थालापति सीएम यू आर एक नंबर. எப்படி தமிழ்நாட்டுல ரூட் மாஃபியா வச்சு பொய்யான செய்திகளை பரப்பி விஜய் அவர்கள் மீது ஒரு நன்மதிப்பை உண்டாக்கி முதலமைச்சர் ஆனாங்களோ, இவங்க இந்தியாவுக்குள்ளேயே விஜய் அவர்கள் மேல பெரிய நன்மதிப்பு உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குள்ளேயும் வந்திருக்கு. எதுக்காக நன்மதிப்பு உண்டாக்கணும்? அவருக்கு யார் கூட கூட்டணி வச்சிருக்காரு இந்திய அளவுல அப்படிங்கிற கேள்வியில நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அதுக்கான பதிலுங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நான் தமிழக மக்களுக்கும் இந்தியா மக்களுக்கும் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான். உங்களுக்கு இந்த டிவிகே வாரியர்ஸ், இந்த டிவிகே தம்பிகள், அண்ணன்கள், தங்கைகள், அக்காக்கள்னால நிறைய பொய்யான செய்திகள் பரப்பப்படும். அந்த செய்திகளை பார்த்தோன்னே அப்படியே நீங்க பார்த்து பூரிச்சு ஃபயர் விடாம அந்த செய்தி உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நீங்களே ஆராய்ஞ்சு அதுக்கு லைக் ஃபயர் எல்லாம் விடுங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறையான பொய் செய்திகளை டிவிகே வாரியர்ஸ் பரப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க. அதுதான் இங்க உண்மையான செய்தியா இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. உஷாரா இருங்க தமிழக மக்களை. நன்றி, வணக்கம்.